Welcome to EMR Physics. I am Raju. NCERT 12th Physics Chapter 3 Current Electricity உள்ள numerical problems one by one solve பண்ணுவோம். இது first problem, book back problem number 3.1. Problem என்னன்னா, the storage battery of a car has an EMF of 12 volt. If the internal resistance of the battery is 0.4 ohm, what is the maximum current that can be drawn from the battery? This is a given problem. ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு பேட்டரியோடைய இஎம்எஃப் கொடுத்துருக்காங்க which is 12 volt. இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த பேட்டரி இஸ் 0.4 ஓம். அப்படி இருந்தால் இந்த பேட்டரியிலேருந்து எவ்வளவு மேக்ஸிமம் கரண்ட்டை எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத எடுத்து எழுதிக்கலாம். முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க, இஎம்எஃப் ஆஃப் த பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதாவது எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு 12 வோல்ட். அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த பேட்டரி கொடுத்துருக்காங்க. இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த பேட்டரி ஆர் இஸ் ஈக்குவல் டு 0.4 ஓம். என்ன கேட்டிருக்காங்க, we have to calculate the maximum current that can be drawn from the battery அப்படின்னு கேட்டிருக்காங்க. So the maximum current drawn from the battery is given by the relation I max is equal to epsilon by R. ஸோ இங்கே எப்சிலான்ங்கிறது இஎம்எஃப், ஆருங்கிறது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த பேட்டரி. ஸோ இந்த ரெண்டு வேல்யூமே நமக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் இதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா we will get 12 by 0.4. இதை கால்குலேட் பண்ணோம்னா we will get 30. ஸோ Imax is equal to 30 and unit of current is ampere. ஸோ திஸ் இஸ் ஆன்சர் ஃபார் த கிவன் ப்ராப்ளம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் புக் பேக் ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.